இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனிஷா, நீ இங்க இருக்கியா? நான் உன்னை வீடு முழுக்க தேடிட்டு வரேன். முகூர்த்தத்துக்கு நேரமாகுதான். ஐயர் உன்னை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னாரு. வா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் மாம். நீங்க போங்க. நம்ம படத்துக்கோ இல்ல பார்க்குக்கோ போகல. உனக்கு நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தங்கிறது முகூர்த்த நேரத்துல நடக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது. எல்லாரும் உனக்காக வெயிட் பண்றாங்க. வா வா மனிஷா. மாம், மனிஷா இப்போ கீழே வந்துட்டா. அப்போ அவளை காதலிச்சால் மேல போயிருப்பானா? ஒருவேளை மேல போகலையா? ச்சே, நான் மிஸ் பண்ணிட்டேன். எப்படியாவது கல்யாணத்துக்குள்ள அவனை கண்டுபிடிச்சாகணும். மாம், என்ன மாம், என்ன பண்றீங்க? அந்த கேள்வியை நான் கேட்கணும் மித்ரா. ஆமா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்போ இந்த இடத்துல மனிஷா நீரஜோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. மனிஷா கிட்ட தனியா பேசணும்னு உன்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கான நேரம் இது கிடையாது மித்ரா. எனக்கு எல்லாமே தெரியும் மித்ரா. மனுஷ கிட்ட பேசுறதுக்காக தானே நீ அந்த லெட்டர் எழுதின? அது இல்ல மாம், இந்த நிச்சயதார்த்தம் நடந்துட்டா அப்புறம் மனுஷா என் வாழ்க்கையை விட்டு போன மாதிரி தானே. அவளுக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கட் ஆன மாதிரி ஆயிடும். அவ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன காதலிச்சிட்டு இப்ப எப்படி நீரஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சேன்னு நான் கேட்கணும். அதை கேட்டு நீ என்ன சாதிக்க போற? என்ன மாம் இப்படி சொல்றீங்க? நீங்களும் மனிஷாவுக்கும் நீரஜுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணுங்கிறதுக்காக ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க? இங்க பாரு மித்ரா, நீரஜோட நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு மனிஷாவே ஒத்துக்கிட்டா. புத்திசாலித்தனமா முடிவெடுத்து அவளோட வாழ்க்கைய அவளே டிசைன் பண்ணிக்கிறா. எல்லாம் சரியா நடக்கிறப்போ மனிஷாக்கும் நீரஜ்க்கும் நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு நீ எப்படி டிசைட் பண்ணலாம்? என்ன மாம் இப்படி சொல்றீங்க? இவ்வளவு நாள் நான் அவளை காதலிச்சது இப்படி விட்டு கொடுக்கறதுக்காகவா? ஒருத்தங்களோட வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற அதிகாரமும் உரிமையும் அவங்கவுங்களுக்கு இருக்கு மித்ரா. மனிஷா அவளோட வாழ்க்கைய பத்தி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கா. அத நம்ம மதிக்கணும். அதுதான் நமக்கு மரியாதை. இன்னும் அவளை கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட. லக்ஷ்மி நம்ம வீட்டோட மருமகள் ஆயிட்டா. அதனாலதான் மனிஷாக்கு அவளோட லைஃப் பத்தி ஒரு இன்செக்யூர்டான ஃபீலிங் வந்திருக்கு. அதனாலதான் நீரஜ் அவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா. நீரஜோட அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அவ நம்புறா. அவளோட முடிவை நம்ம மதிக்கிறது தவிர இப்ப நம்மளுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல மித்ரா.